வணக்கம். நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிற கிட்னி திருட்டு வந்து எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கிட்னி குடுக்குறாரு அப்படின்னா, அவர் வந்து குடுக்கிறவருக்கும் வாங்குறவருக்கும் இடையிலான உறவு முறை இருக்கணும். 2வது 25 வருட பழக்கவழக்கங்கள் இருக்கணும் அந்த 2 குடும்பங்களுக்கு இடையே. கிட்னி குடுக்கிறவர் உடல்நிலை வந்து தகுதியானவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதே மாரி இந்த சரியான முகவரியில் தான் அவர் வசிக்கிறாரான்னு சொல்லிட்டு ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் குடுக்கணும். இந்த மாரி பலவிதமான சர்டிஃபிகேட்லாம் என்ன பண்றாங்க, புரோக்கரே ரெடி பண்ணி ஒரு பிரபலமான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போய் அவங்க கிட்டேருந்து வந்து கிட்னியை வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து 4 லட்சமோ 5 லட்சமோ கொடுத்துட்றாங்க. ஒரு கிட்னியோட விலை 50 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை விற்கப்படுது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை வந்து சிக்கியிருக்கு. ஆனால் அதே மாதிரி திருச்சி சித்தார் மருத்துவமனை, மேலும் சில மருத்துவமனைகள்லாம் இருக்குது. அந்த லிஸ்ட்லாம் இன்னும் வெளியே வரல. இது தொடர்பாக விசாரிக்கிறதுக்கு ஒரு குழுவும் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த திருச்சி சித்தார் மருத்துவமனையும் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனைக்கும் தற்காலிகமாக உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க. இது மட்டும் போதுமா? இந்த நடவடிக்கை வந்து ஏற்கத்தக்கது தானா? அந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை வந்து மண்ணச்சநல்லூர் திமுக எம்எல்ஏக்கு சொந்தமான மருத்துவமனை. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விவகாரத்தை வந்து அப்படியே மூடி மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த கிட்னி திருட்டில் தொடர்புடைய ஆனந்தன் வந்து தலைமறைவாக இருக்கார். இன்னொரு புரோக்கர் வந்து முருகன் ஒருத்தர் அவர் வந்து சீன்லேயே கொண்டு வரல. நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 1000க்கும் மேற்பட்டோர் வந்து இதுமாரி வந்து பசப்பு வார்த்தைகளால் ஏமாற்றப்பட்டு கிட்னியை வந்து கொடுத்துருக்கிறதாக தகவல் வந்து வெளியாகிருக்கு. இவர்களுக்கு நியாயம் கிடைக்குமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள்.